வெல்கம் டு D2G ஹெல்த். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் சாப்பாடை வேகமாக சாப்பிட்றீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நமது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது உணவு தான். ஆனால் அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட சொல்கிறாங்க. வெறும் ஆரோக்கியமான உணவு மட்டுமே போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம உணவை சரியாக சாப்பிட்றதும் அவசியம். இன்றைய அவசர உலகத்தில் யாருமே அமைதியாக நிம்மதியாக உட்காந்து சாப்பிட நேரம் இல்லை. கைக்கு கிடைச்சதை வாயில் போட்டுட்டு ஓடிட்டே இருக்கும். அதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, இளம் வயதிலே உடற்பருமன், விட்டமின் பற்றாக்குறை, போதிய சீரணமின்மை, வாய்வு தொல்லை, வயிறு பிரச்சனை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் அடிக்கிட்டே போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவசரமாக ஏதாவது ஒரு வேலை செய்தால் அது சரியாக நடைபெறுமா? கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வேகமாக சாதத்தை உள்ளே தள்ளினோம்னா என்னாகும்? மூளைக்கும் நம்ம செரிமான உறுப்புக்கும் என்ன புரியும்? உணவு ஒழுங்காக சீரணிக்குமா? கண்டிப்பாக கஷ்டம்தான். இதை சயின்டிஃபிக்காக கூட ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. வேகமாக சாப்பிட்றது ஒரு நபரோட மன, உணர்ச்சி மற்றும் உடல் நலனில் பல சிக்கல்களை உருவாக்கும். இந்த பழக்கத்தை கைவிட வேணும்னு சொல்கிறாங்க. வேகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனை உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதை எந்த முறையில் நம்ம சாப்பிட்ணுங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உடல் பருமன். வேகமாக சாப்பிட்றதுனால ஏற்படும் ஆபத்துகளை முக்கியமான ஒன்று என்னென்னா, எடை அதிகரிப்பும் உடல் பருமனும் தான். நன்றாக மெல்லாமல் சாப்பிட்றதுனாலையோ அல்லது வேகமாக சாப்பிடுவதோ நம்ம எடுத்துக்கொள்கிற கலோரியுடைய அளவை அதிகரிக்கும். விரைவாக சாப்பிடுறது பசியை கட்டுப்படுத்த உதவும். உடல் ஹார்மோன்களை சீர்குலைத்து உங்களுக்கு முழுமையான உணர்வை ஏற்படுத்தும். ஜப்பானில் நடந்த ஆய்வில் வேகமாக சாப்பிடுவது உணவோட வெப்ப விளைவையும் பாதிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக சர்க்கரை நோய். வேகமாக சாப்பிட்றதுனால மட்டும் டைப் 2 சர்க்கரை ஏற்படுத்துது. ஆனால் அதை நோக்கி நம்மளை சீக்கிரமாக இழுத்துட்டு போகும். பல இளம் வயது ஆண் மற்றும் பெண்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் வேகமாக சாப்பிட்றவங்களுக்கு இன்சுலின் பாதிப்பு ஏற்படுது. இதனால் உடலில் இன்சுலின் திறன்பட பயன்பட தவறுது. இன்சுலின் திறம்பட பயன்படுறதுக்கு தவறிடுது. சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கான அபாயம் அதிகமாக இருக்குது. முன்னாடி கூறியது போலே வேகமாக சாப்பிடுறது உடல் எடையும் அதிகரிக்கும். உடல் எடையோடு சேர்த்து சர்க்கரை நோயும் தொடர்புடையதாக மாற்றும். அடுத்ததாக வளர்சிதை மாற்ற குறைபாடு. இன்சுலின் எதிர்ப்பு வளர்சிதை மாற்ற நோயோட தொடர்புடையதான். இதனால் சர்க்கரை நோய் மட்டுமின்றி மாரடைப்பு, இதய நோய் போன்ற பல நோய்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. 40 வயதிற்கு மேற்பட்ட வளர்சிதை மாற்ற நோய் இல்லாத 9,000 பேர்கிட்ட நடந்த ஆய்வில் வேகமாக சாப்பிடும் பழக்கம் கொண்டவர்கள் விரைவிலே வளர்சிதை மாற்ற நோய் வருது. குறிப்பாக வேகமாக சாப்பிட்றவங்களுக்கு நல்ல கொழுப்பு எனப்படும் HDL கிடைக்க வாய்ப்பு மிகவும் குறைவு. இதனால் இதய நோய் ஏற்படுற அபாயம் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இரைப்பையோட அலர்ஜி. வேகமாக சாப்பிட்றதுனால இரைப்பையில் அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் குடல் வீக்கம், கடுமையான வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்ததாக அடைப்பு. வேகமாக உணவு சாப்பிட்றவங்க உணவை எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க தெரியுமா? அவங்க உணவை மெல்லாமல் அப்படியே முழுங்கிடுறாங்க. இதனால் மூச்சுக்குழல் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தைகளை எப்போதுமே உணவுகளை மெதுவாக நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னு கூறி வளர்க்கணும். அடுத்ததாக மூளை சிக்னல்கள் சரியாக இருப்பதில்லை. நமக்கு ஏற்படும் பசி, ஜீரணம் எல்லாவற்றிற்குமே மூளை சிக்னல் என்பது மிகவும் முக்கியமானது. உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னு ஒரு சிக்னலை பெற மூளைக்கு 20 நிமிடம் ஆகும். எனவே உணவை நீ மெதுவாக மென்று சாப்பிடும்போது மூளைக்கு சரியான நேரத்தில் சிக்னல் செல்லும். வயிறு நிரம்பி விட்டது என்ற சிக்னலை பெற்றவுடன் மூளை என்ன பண்ணும்னா பசியை தணித்து சாப்பிடுவதை நிறுத்த சொல்லும். இதுவே நீங்கள் அவசரமாக சாப்பிடும்போது மூளைக்கு தகவல் செல்லாமல் நிறைய சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் உடல் எடை அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். அடுத்ததான் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, தினசரி அட்டவணையில் உணவிற்கு அதிக முன்னுரிமை கொடுக்கணும். ஒவ்வொரு உணவிற்கும் குறைந்தது 20 நிமிடமாவது எடுத்துக்கொள்ளணும். உடலுக்கும் மூளைக்கும் முழுமையான உணர்வை ஏற்படுத்தும் சிக்னலை அனுப்ப இந்த காலம் கண்டிப்பாக தேவை. தான் அனுபவித்து சாப்பிட்ணும். சாப்பிட்ற தொடங்குறதுக்கு முன்னாடி உணவினை ரசிக்க பழகுங்க. உங்கள் உணவிட வாசனை, தோற்றம், அரோமா என எல்லாத்தையும் நல்லா உணர்ந்துட்டு இவற்றை உணர்ந்து சாப்பிட்டால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வீர்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.